இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்திய விடுதலை போராட்டம் தீவிரமடைந்த நேரம். ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இந்திய அரசுக்கு சார்பாக இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள் ஆங்கில அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள், கலகம் செய்தார்கள் என்று கூறி கைது செய்யப்பட்டார்கள். எத்தனை பேர்? 46 இந்தியர்கள் நீதிமன்ற குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டார்கள். அவர்கள் சார்பாக, இந்திய அரசு சார்பாக வழக்குரைஞர் ஒருவர் வாதம் தொடுக்க ஆரம்பிக்கின்றார். அனல் பறக்கும் வாதங்களை அவர் வைக்கின்றார். இந்த இந்தியர்கள் அடிமைக்காகத்தான் போராடினார்கள், அவர்கள் கலகம் செய்யவில்லை என்று வாதம் நீண்டு கொண்டே இருக்கிறது. நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. திடீரென இடையிலே அந்த வழக்குரைஞருடைய உதவியாளர் ஒருவர் வந்து அவரிடம் ஒரு துண்டு காகிதத்தை கொடுக்கின்றார். பார்க்கின்றார். ஒரு நிமிடம் அதிர்ந்து போகின்றார். அப்படியே பையிலே போட்டுவிட்டு மீண்டும் தனது வழக்கை தொடர்கின்றார். ஏறக்குறை அரை மணி நேரம் ஆகிறது. விடாமல் வாதத்தை தொடர்கின்றார். நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார். இந்த 46 இந்தியர்கள் நிரபராதி. நீதிமன்றம் கலைகிறது. மக்கள் கலைந்து செல்லுகிறார்கள். அந்த நீதி வழங்கிய நீதிபதி ஆங்கிலேய நீதிபதி அவர் வருகிறார். வந்த உடனே இந்த வழக்கறிஞரை பார்க்கின்றார். ஐயா, இடையிலே ஒரு துண்டு காகிதம் உங்களுக்கு வந்ததே, அதை படித்து பார்த்து விட்டவுடனே ஒரு நிமிடம் அதிர்ந்து போனீர்களே, என்ன செய்தி? நான் உயிருக்குயிராக நேசித்த, என்னோடு வாழ்ந்து வந்த என் அன்பான மனைவி இறந்து விட்டாள் என்ற செய்தி. அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் போயிருக்கலாமே. இல்லை, நான் போயிருந்தால் என்ன, இறந்த என் மனைவி திரும்பி வரவா போறாள்? ஆனால் நான் போயிருந்தால் இங்கே இருக்கக்கூடிய இந்த 46 இந்தியர்களுக்கு விடுதலை கிடைத்திருக்காது. இவர்கள் நிரபராதி என்று நீங்கள் தீர்ப்பு வழங்கி இருக்க முடியாது. இவர்கள் குற்றவாளி என்று இவர்கள் மரணத்திற்கு சென்றிருப்பார்கள். ஒரு உயிரை விட எனக்கு 46 உயிர் முக்கியம். உடனே அந்த ஆங்கிலேய நீதிபதி அவர் சொன்னார், யூ ஆர் வெரி வெரி டியூட்டி கான்சியஸ், கடமை உணர்வுள்ள மனிதன் ஐயா என்று அவர் சொன்னார். அன்பு